அருமை தமிழ் சொந்தங்களே, வணக்கம். இன்று நமக்கு தேவை, இப்பொழுது நமக்கு தேவை, விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிப்பதில் பெயர் பெற்ற திமுக ஆட்சி தேவையா, இல்லை திருடத் தெரியாத புதிதாக வருகின்ற நல்லாட்சி தேவையா? இதுதான் நான் கேட்கின்ற கேள்வி. அவர்கள் மிக திறமையாக பேச கற்றுக்கொண்டவர்கள். திமுகவினர் எதையும் வில்லாக வளைத்து விடுவார்கள். வார்த்தை ஜாலம் மிகுந்தவர்கள். எந்த வார்த்தையும் எவ்வளவு அவலமான வார்த்தைகளையும் நல்லதாக பேச தெரிந்தவர்கள். என்ன புரியவில்லையா? சொன்னாரே 1968 விளக்கம் கேட்டதற்கு அனந்தநாயகி அவர்கள், TN அனந்தநாயகி என்று அருமையான ஒரு பார்லிமெண்டேரியன், சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸில் இருந்தார், அன்றைய பழைய காங்கிரஸில். அவர் கேள்வி கேட்டார். அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறது. இந்த குழந்தை தாய் பெயர் ராசாத்தி, தந்தை பெயர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பெயர் இருக்கிறது என்று சொன்னார். இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி அவர்கள் பதில் சொன்னார், என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தி. எவ்வளவு அசிங்கத்தை எவ்வளவு சிறப்பான வார்த்தைகளால் போட்டு பூசி மெழுகிறார்கள் பார்த்தீர்களா? இது போன்ற வார்த்தை ஜாலங்களில் கில்லாடிகள் அவர்கள். இந்த வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் இந்த புதிய கட்சியினர், தம்பி விஜய் தலைமையிலான புதிய கட்சிக்கு இந்த வார்த்தை ஜாலம் தெரியாது. தெரியவில்லை என்பதற்காக இவர்களை என்ன வேண்டுமானாலும் சன் டிவி துணையோடு இவர்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் தோல்விதான் உங்களுக்கு மிஞ்சும். அவர் தம்பியை ஒன்றும் அவ்வளவு ஈஸியாக ஏமாந்து போகக்கூடியவர் அல்ல, திறமையற்றவரும் அல்ல. மிக திறமையான, சிந்திக்கக்கூடிய, சிந்தித்தே வளர்ந்து இன்று இந்த அளவிற்கு வளர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவர் சாமானியர் அல்ல. நினைவில் கொள்ளுங்கள். அருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு இப்பொழுது தேவை, உங்கள் முன் நிற்பது எப்படிப்பட்ட ஆட்சி தேவை? இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி தேவையா, இல்லை நல்லவர்களின் ஆட்சி தேவையா? சிந்தியுங்கள். 2026 தேர்தல், இந்த ஆண்டு வருகின்ற தேர்தல் உங்களுக்காகவே நல்லவர்களை தேர்ந்தெடுக்க காத்திருக்கிறது. வாக்களிப்போம். தம்பி விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகாவை ஆட்சி அரியணையில் அமர்த்துவோம்.